வெல்கம் டு குக்கிங் வித் நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கோம். வாழை வந்து குளத்தில் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிருக்கோம். இந்த வாழை தார் இருக்கு இல்லையா, அதை ஆள் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. காயும் நல்லா முத்திடுச்சு, அதனால் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கி வாழை மரத்தை வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வாழை தார் கிடைக்கும், தண்டு வந்து கிடைக்கும். வாழைக்காயெல்லாம் நல்லா பெருகி இருந்தது. பார்க்கும் போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு 5 காய் எடுத்து இன்றைக்கி சிப்ஸ் போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், காயெல்லாம் பாருங்கள் எப்படி பெருகி இருக்குது அப்படின்னு. அதனோட தோலை அப்படியே சீவி நம்ம வந்து தண்ணியில் வந்து போட்டுடணும், இல்லைனா கருத்துரும். அப்படியே எல்லா காயும் தோலை சீவி வச்சாச்சு. இப்போ நம்ம சிப்ஸு சீவுறதுல அப்படியே சீவிக்கலாம். இந்த மரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஒரு சந்தையில் வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லா வந்து சீவும் அந்த சிப்ஸ் கட்டை. இதை பாருங்கள், சீவி காமிக்கிறேன். பஜ்ஜி போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வச்சு எவ்வளோ மெலிஸாக வந்திருக்கு பாருங்களேன். சிப்ஸுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். சருன்னு அப்படியே வந்து சீக்கிரமாக நமக்கு வேலையாயிடும். உங்ககிட்ட என்ன சீவு கட்டை இருக்கோ அதில் கூட நம்ம வச்சு சீவிக்கலாம். பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு சீவி அதில் அப்படியே நம்ம போட்டுடணும். ஏன்னா வந்து கருத்த மாதிரி ஆகிடும் வாழைக்காய். அதனால தான் நம்ம அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சிடணும். ரொம்ப ஈஸி மெத்தடு, சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப வந்து இது பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சீவுது பாருங்கள். கடன்னு நான் 5 காயுமே வந்து சீவிட்டேன் சீக்கிரமாகவே. ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஷேப்பாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடானவுடனே எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு 1 லிட்டரு எண்ணெய் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. இது வந்து எண்ணெய்லாம் நிறையா குடிக்காது. இது நல்லா வந்து சூடாகட்டும். வானல் மேல் பக்கம் கை வச்சு பார்த்திங்கனாலே நமக்கு கை வந்து சூடு தாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா ஒரே ஒரு அந்த வாழைக்காவை எடுத்து போட்டிங்கனாலே தெரியும், அது வந்து அப்படியே நல்லா உப்பி வரும். இந்த பாருங்கள், அப்படியே இந்த மாதிரி தண்ணியில் ஃபுல்லாத்தையும் அமுக்கி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், எண்ணெயும் வந்து நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அந்த சிப்ஸில் வந்து அந்த உப்புனோட டேஸ்ட் ஏறும், அதுக்காக தான். இதை பாருங்கள், அப்படியே எடுத்து வாழைக்காவை அப்படியே தண்ணியை பிழிஞ்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு போடும் போது சலன்னு ஒரே சத்தமாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு நல்லா வறுபட்டோன்னா அந்த சத்தமே இருக்காது, அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஜல்லிக்கரண்டி வச்சு அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், அப்படியே லைட்டாக வந்து இது பண்ணி விடுங்க. ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அப்படியே வந்துடும். வாழைக்காய் நல்லா வறுபட்டோன்னா அப்படியே மேலே வந்துடும். அப்போ வந்து சத்தம் வந்து அமைதியாகிடும். அந்த எண்ணெய் வந்து சத்தமே இல்லாமல் இருக்கும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணுன்ட்டுன்னு. இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுப்பாக இருக்கும். நம்ம அந்த பாத்திரத்தில் போடும் போதே சவுண்டு கேட்கும். அப்படியே அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா மொறுன்னு இருக்கா இல்லையான்னு. நமுத்த மாதிரியே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தண்ணியில் போட்டு அப்படியே போட்டால் எண்ணெய் குடிக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த 2வது இடுமே போட்டுக்கிறேன். ஒரு 3 இடம் போட்டு எடுத்துடலான்ட்டுன்னு. இந்த பாருங்கள், 2வது இடம் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அப்படியே ஒரு நிமிஷம் முன்னாடி எடுத்துடலாம், அந்த கலர் மாறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து போடும் போது கொஞ்சம் கலர் வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் போதே நம்ம அப்படியே எடுத்துடலாம். 3வது இடம் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் போதே எடுத்துக்கலாம். ஆனால் நச்சுக்கெலாம் இருக்காது, நல்லா மொறுப்பாக தான் இருக்கும். நம்ம எடுக்கும் போதே தெரியும். இந்த பாருங்கள், இப்போ எண்ணெய் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சலசலப்பு இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். வந்து நம்ம சிப்ஸை எடுக்கிறதுக்கு வடிகட்டி வச்சுருவோம். அப்படியே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதே ஜல்லிக்கரண்டியில் நான் வடிகட்டி அந்த பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா சிப்ஸையுமே நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தா தான் நிறையா இருக்க மாதிரி தெரிஞ்சது. 6 காய் போட்டேன் நான். நம்ம வந்து எல்லாத்தையுமே சீவிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாகிடும். சிப்ஸு சவுண்டு பார்த்திங்களா எப்படி வந்து கிறிஸ்பியாக சவுண்டு கேட்குதுன்னு. 3வது இடுமே அப்படியே வெந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அப்படியே ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நம்ம குலுக்கிக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னா பெப்பர் கூட போட்டு நம்ம குலுக்கிக்கலாம். எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், நிறைய பண்ண மாதிரி இருந்தது. இப்போ வந்து வறுத்து எடுத்த உடனே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சு. அப்படியே பார்க்கும் போது நிறைய தெரிஞ்சுது. பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்த உடனே அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூளும் உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து திட்டமாக போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயிலையுமே உப்பு போட்டிருக்கோம், அதனால் வந்து உப்பு வந்து திட்டமாக போட்டுக்கோங்க. அப்படியே நல்லா குலுக்கி விடுங்க. அதுதான் அந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெயிலே கொஞ்சோண்டு உப்பு போடும் போது சிப்ஸில் உப்பு ஏறி ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் இப்போ திட்டமாக வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வந்து அந்த பாத்திரத்தை அப்படியே குலுக்கி விடுங்க. அப்படி இல்லைனா கையால் கூட நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து எல்லா சிப்ஸ்லேயுமே வந்து ஏறுற மாதிரி பார்த்துக்கணும். இல்லைனா வந்து ஒரு சிப்ஸில் வந்து உப்பு ஜாஸ்தியாகவும் காரம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா குலுக்கும் போது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்காக தான். இந்த பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சா வந்து சாப்பிட்றதுக்கு. வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக.
பாருங்கள் இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக காலி ஆகிடும். நான் வந்து ஒரு 3-4 நாளைக்கு வச்சுக்கலான்னு பார்த்தா ஒரே நாள்லேயே வந்து காலி பண்ணிவிடுவானுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குருமா குழம்புக்கு நம்ம எப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த வாழைக்காய் சிப்ஸும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாயில் போட்டு பாருங்கள், காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கிங்க. ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வரும். நாம் வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் சூடெல்லாம் போன பிறகு அப்படியே மூடி வைக்கக்கூடாது. அந்த வேர்வையில் வந்து நசுக்குன்னு ஆகிடும். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரிலோ இல்லை ஒரு சில்வர் டப்பாலையோ போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. காற்று போகாத மாதிரி நல்லா மொறுப்பாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நம்ம போட்டு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு எல்லாமே. இதே போட அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.